ஸோ இங்க பாருங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில வந்து என்டையரா வந்துட்டு ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஃபுல்லா கம்பைல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதுல எக்கனாமிக்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ரிப்பீட்டட் தான் மேக்ஸிமம் வந்துட்டு டிஏ அண்ட் ஏஇக்கு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எக்கனாமிக்கல் தான். So Dr. V.A. Smith had called as India as a ethnological museum. So இதுவே for there is a great varieties of a racial types. So நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? Different kinds of people. Raceனா என்ன? இனங்கள், கரெக்டா? சோ இப்ப தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோங்க. பர்டிகுலரா நீங்க சேலம் எடுத்துனா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல. சோ அத சொல்றது வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் V.A. Smith. சோ என்ன ரீசன் செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க, இந்தியா இஸ் வெல் நோன் ஃபார் த லேண்ட் ஆஃப் கிரேட் வெரைட்டிஸ். சோ நம்மளோட லேண்ட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்கா. சோ என்னென்ன லேண்ட் இந்தியான்னு எடுத்துக்கோங்க. டாப்ல என்ன இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு. நார்த் வெஸ்ட்ல என்ன இருக்கு? நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா டெசர்ட்ஸ் ஏரியா. நார்த் ஈஸ்ட் ஏரியா மவுண்டன், இந்த ஸ்லோப்பி ஏரியாஸ் எல்லாமே அங்க இருக்கும். இதுவே சவுத் என்டையர் எடுத்துக்கினா அங்கேயும் எனக்கு மிக்சடா தான் இருக்கும். தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு மிக்சடா தானே இருக்கும். சோ அந்த ரீசன் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன எக்கனாமிக் கிளாஸ் சொல்லும் போதே நம்மளோட ஸ்கின் டோன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. நீங்க வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1 மந்த் வந்துட்டு மேல நார்த் இந்தியா ஹிமாச்சல் பிரதேஷ் போயிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டோனே டிஃபர் ஆகும். அப்படியே பேரலா நீங்க டெசர்ட்ஸ் போயிருந்தீங்கன்னா வந்துட்டு ட்ரையா மாறிடும் நம்ம ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே. இதான் வந்து பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேக்குறாங்க. சோ ரெண்டுமே கரெக்ட். சோ இதுவுமே வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். யார் சொல்றாங்கன்னு கேட்பாங்க. V.A. Smith என்ன சொல்றாங்க? இந்தியா இஸ் அன் எத்னாலஜிக்கல் மியூசியம். இத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீசனிங் மாதிரி சொல்லிருக்காங்க. சப்போஸ் அசல் ரீசனிங்ல கொடுத்தாலும் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த கரெக்ட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் டீச் பண்ணது அப்படியே கொஸ்டின்ஸா கேட்டிருக்கானா இல்லையா? ஜிடிபினா என்ன? ஜிடிபினா என்ன? சோ ப்ராசஸ் கரெக்டா? டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரம் லோவர் டு ஹையர் டு லோவர், கரெக்டா? சோ டிசெண்டிங் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டா. நான் என்ன சொன்னேன், தமிழ்நாடு வந்துட்டு செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இன்கம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஏர்ன் ஆயிட்டு இருக்கு, சேம் ஆஸ் அன் இந்தியா. சோ இங்க எனக்கு என்ன சொல்றாங்க, ஜிடிபிங்கிறது என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த இன்கம்ஸ் வந்துட்டு எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா டெர்ஷரி செக்டர், செகண்டரி செக்டர்ஸ் அண்ட் பிரைமரி செக்டர்ஸ். ஓகே, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ இந்தியாவுக்கு வந்ததுன்னு கேக்குறாங்க. செப்டம்பர் 2013. எனக்கு 2013 தெரியும், பட் மந்த் தெரியாது. சோ அப்ப மந்த் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2013ல தான் வந்துட்டு இதா இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் 1 ஐ திங்க் சோ 13 வந்துட்டு இன்ஜினியரிங் டேஸ் எப்பன்னு சொல்லுங்க. எக்ஸாக்டா டேட் பார்த்ததுக்கு அப்புறமா செப்டம்பர் 15. சோ செப்டம்பர் மந்த் தான் நமக்கு என்ன வந்திருக்கு? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்ப தமிழ்நாடு பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா 3 இயர்ஸ் தள்ளி வந்திருக்கு. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா 3 இயர்ஸ் தள்ளி எனக்கு என்ன ஆகுது? ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்திருக்கு. சோ இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி 2013, தமிழ்நாடுனா 3 இயர்ஸ் அப்புறம். அப்ப 2016 the 1st நவம்பர் டே வந்து என்ன நம்ம சொல்வோம்னா பார்டர்ஸ் டே நம்ம சொல்வோம். ஆக்சுவலி 1st நவம்பர்ங்கிறது வந்து தமிழ்நாடு டேவா இருந்தது பிஃபோர். ஏன்னா நான் எதனால 1st நவம்பர் வச்சிருப்பாரு எடப்பாடி சார் இவங்க ஏடிஎம்கே டியூரேஷன்ஸ்ல வந்திருக்கோம். சோ நவம்பர் 1 தான் வந்துட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட் வந்து பிரிச்சிருப்பாங்க. மொத்தமா இப்ப எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? நமக்கு 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. பட் டியூரிங் 1956ல வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா எனக்கு 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்திருக்கும். பிஃபோர் 1956 எனக்கு எப்படி இருக்குன்னா 4 பார்ட் ஆஃப் இந்தியாவா பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. நீங்க குரூப் 4 அட்டெண்ட் பண்ணீங்களா? சோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் பார்ட் டியா அப்படின்னு, ஹிமாச்சல் பிரதேஷ் பார்ட் சியா, அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. சோ எனக்கு என்ன, பிஃபோர் 1956 இந்தியா வந்து 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஆஃப்டர் 1956 எனக்கு இந்தியாவை 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. இப்போ கரண்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க பார்ட், அந்த ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க பார்ட் என்ன? ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அப்போ எனக்கு டியூரிங் 1956 எனக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸா இருக்கும். அதுல மெட்ராஸ் பிலாங்ஸ் டு 8th ஸ்டேட். ஓகேவா?
சோ மெட்ராஸ்ங்கிறது கரண்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க தமிழ்நாடு. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது, இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ எனக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் கேட்டாங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். அதனால தான் பாருங்க தமிழ்நாடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நவம்பரை வந்துட்டு மேக்சிமம் நீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் எடுத்துக்கினா நவம்பர் 1 அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட டேவா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு என்னன்னா பிரேக்ல வந்துட்டு தமிழ்நாடு டே எப்பன்னு பார்த்து சொல்றேங்க. So ஜூலை 18, 19, 17, 20 எக்ஸாக்டா பாருங்க ஏன் ஜூலை 18 வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க, யார் இந்த டேவை வந்து சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு தமிழ்நாடு டே? சோ எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் பிரேக்கு அப்புறமேட்டு சொல்லுங்க. இந்த தமிழ்நாடு வந்துட்டு எனக்கு என்னது நவம்பர் 1, 2016 என்ன ஆக்டா கொண்டு வந்தாங்க? ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். நவம்பர் 1 எதனால சார்? ஜூலை 18 எதனால தான் பிரேக்? நான் ஆன்சர் நானே சொல்லிட்டேன். ஜூலை 18 யார் கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு டேவா செலிப்ரேட் பண்றாங்க. என்ன ரீசன்? புரியுதா உங்களுக்கு என் கேள்வி என்னன்ட்டு? சோ அதே மாதிரி தமிழ்நாடு வந்துட்டு 1 நவம்பர் 2016 எனக்கு என்ன ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம தமிழ்நாடு இங்க பாருங்க யூனிவர்சல் பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது ஒண்ணும் இல்ல ரேஷன். சோ ஓகேவா? ஆனா இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேசிஸா தான் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். ஆனா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேசிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. the quantity differs ஆகும், ஆனா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ரைஸ். இப்ப நீங்க 2000 அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ எடப்பாடி சார் கோவிட் டைம்ல 4000 2000 கொடுத்தாருல, சோ அது எல்லாருக்குமே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் தரும்னு சொல்லவே இல்ல. சோ ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனாலதான் தமிழ்நாடு வந்துட்டு என்னது யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எனக்கு ஒன்னும் இல்ல, ரேஷன்ஸ் கார்டு தான். ஓகேவா? சோ அப்போ இந்த இந்தியா லெவல்ல வந்து எனக்கு 50% அர்பன் ஏரியா போக்கஸ் பண்ணுவாங்க, 75% எனக்கு இந்தியா லெவல்ல என்ன பண்ணுவாங்க ரூரல் ஏரியா. நான் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 100% டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஏன்னா அது யூனிவர்சல். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் தமிழ்நாடுக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு பஃபர் ஸ்டாக்குங்கிறது ஒன்னும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரேஷன்ஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல வந்துட்டு இந்த ரைசஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குடோன் வேணும். அந்த குடோனோட பேர் தான் வந்துட்டு பஃபர் ஸ்டாக். ஓகேவா? அந்த பஃபர் ஸ்டாக்ங்கிறது யாரு வாங்குவா? ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்ப ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா எனக்கு எப்ப வந்தது? 1964ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில கொண்டு வந்தாங்க. 1964. சோ ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1964. இந்த ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன? நம்மளோட ஃபுட்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பஃபர் ஸ்டாக்ல வந்து யாரு போய் ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரைஸ் வீட்ஸ் எல்லாம் வாங்குவாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி. அதனால தான் பாருங்க பஃபர் ஸ்டாக் த்ரூ ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா மூலமா தான் எனக்கு வந்து இது பண்ணாங்க. அது என்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் பாருங்க அறுவடை பண்றதுக்கு முன்னாடி 6 மந்த், அதாவது வந்துட்டு க்ரோயிங் பீரியட் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட கவர்மெண்ட் டீலிங் பேசிடுவாங்க. இந்த பிரைஸுக்கு தான் நீங்க விக்கணும். எப்போ? எனக்கு அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இல்ல, க்ரோயிங் பீரியட் ஸ்டார்டிங்கே வந்துட்டு சொல்லிடுவாங்க இந்த பிரைஸ் தான்ப்பா நீங்க விக்கணும் அப்படின்ட்டு. சோ அப்ப இந்த பிரைஸ் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். மேக்ஸிமம் சப்போர்ட் பிரைஸா, மினிமம் சப்போர்ட் பிரைஸா, இன்டர்மீடியட் சப்போர்ட் பிரைஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் யார் டிசைட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் த்ரூ விச் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா மூலமா எனக்கு என்னது பஃபர் ஸ்டாக்ல வந்துட்டு எனக்கு என்டையர் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் ஆகுறதுக்கு. புரியுதா? இது என்ன ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான். அந்த ஒரே கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு பார்ட்ஸ் எப்படி டிவைட் ஆகும் நான் கேட்டிருக்கேன். இந்த ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்டையர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வி எஸ் ஸ்மித் என்ன சொன்னாங்க? எஸ், எக்கோலாஜிக்கல் ஆஃப் மியூசியம். கரெக்ட். So again one economical questions. இங்க என்னது wrongly matched கேக்குறாங்க. நான் எப்பவுமே சொல்லிட்டேன் கொஸ்டின்ஸ் எடுத்தோடனே கரெக்டா இல்ல ராங்கான்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இங்க கேக்குறது வந்துட்டு wrongly matched questions அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அமெரிக்கா டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் மேன் தான் எனக்கு 1948ல வந்தது, 1958 இல்ல. அவன் கேக்குறது ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு 1958. இது என்டையரா நீங்க வந்துட்டு பாத்துக்கோங்க. சோ ரிப்பீட்டட் ஆச்சா பாத்துக்கோங்க. இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் 1948 சேம் இயர்ல தான் எனக்கு என்ன வருது? அமெரிக்கன் டிக்ளரேஷன்ஸ். சோ ஆஃப்டர் ஃப்ரீடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவோட ஆஃப்டர் ஃப்ரீடம்க்கு வந்து எனக்கு 2 ஆக்ட் கிரியேட் ஆகுது. யூனிவர்சல் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ், அமெரிக்கன் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் த டியூட்டிஸ் ஆஃப் த மேன்.
இது வந்துட்டு பாலிட்டி இருந்தாலும் நான் சொல்றேன். ஜேவிபி கமிட்டிஸ், இந்த கமிட்டிங்கிறது என்ன, ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொன்னா 1956க்கு அப்புறம் இந்தியா வந்து எத்தனை பார்ட்டா டிவைட் ஆகுது, 2 பார்ட்ஸ். என்னது, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எந்த ஸ்டேட்ல வந்து ரிசோர்ஸ் இருக்கு இல்லங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்துட்டு டிசைட் பண்ணிருப்பாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டிஸ். அதனாலதான் பாருங்க, was set to explain the issues of a linguisticனா என்னது, லாங்குவேஜ், மொழி வாரியா. சோ மொழி, ஒரு ஸ்டேட்ட நான் வந்துட்டு மொழி வாரியா பிரிக்கலாமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிசோர்சஸ்ல வந்துட்டு டிவைட் பண்ணலாமான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கோம். அந்த டாக்ல ஜேவிபிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இந்த 3 பர்சன் தான் அந்த ஜேவிபி. ஓகேவா? சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு லிங்குவிஸ்டிக் ப்ராசஸ்ல இந்த கமிட்டி டியூரிங் 1949 எப்போ ஆஃப்டர் த ஃப்ரீடம் 1947க்கு அப்புறம் நம்ம இந்தியாவை திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்தியாங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற இந்தியா இல்ல. ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் கொலிஷ் பண்ணதுதான் இந்தியா. எனக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, கீழே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிங், மேலயும் எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ 1947 டியூரேஷன்ஸ், இந்த 1948லயே வந்துட்டு எனக்கு எஸ்கே தார் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஜேவிபி கமிட்டி ஆஃப்டர் த நெக்ஸ்ட் இயர் 1949. சோ டிசம்பர் 1949ல இது பண்ணிருப்பாங்க. சோ இந்த எஸ்கே தார் கமிட்டியும் ஜேவிபி கமிட்டியும் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக பிரிங்க, மொழி வாரியா பிரிக்காதீங்க. சப்போஸ் நீங்க மொழி வாரியா பிரிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேட் வரும், யூனிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம இப்போ பிரிச்சிருக்கிறது எப்படி, லாங்குவேஜ் ப்ராசஸ் தான். இந்த லாங்குவேஜ் ப்ராசஸ் ஆஃப்டர் 1953. சோ ஒருத்தர் இறந்திருப்பாரு, பட்டாபி சீதாராம், இல்ல இவங்க பொட்டு ஸ்ரீராமுலு ஒரு இறந்திருப்பாரு. 53 டேஸ் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாரு, உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. எதுக்காகனா மெட்ராஸ் பிரசிடென்சி நான் சொன்னேன் இல்லையா. சோ மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது அப்ப என்னன்னா, இந்த மேல பார்ட் ஆஃப் இருக்கிற ஒடிசா கீழே எனக்கு என்ன இருக்கு, ஆந்திர பிரதேஷ் கீழே எனக்கு என்ன இருக்கு, கர்நாடகா சைட்ல கேரளா இந்த பக்கம் எனக்கு தமிழ்நாடு. இந்த என்டையர் பார்ட் பிலாங்ஸ் டு த மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து தெலுங்கு பேசுற பீப்புள ஆந்திர பிரதேஷா பிரிக்கணும்னு சொல்லிட்டு பட்டாபி சீதாராமையா 53 நாள் என்ன இருந்திருப்பாரு, உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பாரு. அவர் சப்போஸ் அவர் கண்டினியூ பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, அவர் இறந்துட்டாரு. அப்ப இறந்தாங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு என்ன ஆகும், ப்ரொட்டஸ்ட் மாதிரி நடக்கும்ல. சோ அதனால வேற வழியே இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா டிவைட் ஆனதுதான் ஆந்திர பிரதேஷ். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நான் எப்ப சொன்னா 1956 நவம்பர் 1. அதனாலதான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட டேவா வந்து எதை செலிப்ரேட் பண்ணாங்க, நவம்பர் 1 செலிப்ரேட் பண்ணாங்க நான் சொன்னேன். அந்த நவம்பர் 1 எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் டிவைட் பண்ணாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் 1953 டிவைட் பண்ணிடுவான். ஏன், அதான் பொட்டு ஸ்ரீராமுலு இறந்துட்டாரு எந்த வருஷம், 1953 தான். அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்னு ஃபாசில் அலி கமிட்டின்னு சொல்லிட்டு 1953ல ஆரம்பிச்சு 55 வரைக்குமே கிட்டத்தட்ட 2 வருஷம் டியூரேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு லாங்குவேஜ் ப்ராசஸாவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸாவும் டிவைட் பண்ணலாமா டிசைட் பண்ணிருப்பாங்க. லாங்குவேஜ் ப்ராசஸ் தான் டிவைட் பண்ணுவான்னு அக்செப்ட் பண்ண கமிட்டி ஃபாசில் அலி கமிட்டி. எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க, 1953 to 1955, கிட்டத்தட்ட 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு தியரிய வந்துட்டு பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, நாட் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் என்டையரா பாலிட்டில தான் வரும். அப்ப எனக்கு என்ன சொல்றாங்க, பார்ட் ஏ பார்ட் டி கரெக்ட். ஆனா எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் படிங்க. the committee members are ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா தான் சொல்றாங்க. அசெஷன் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா எனக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், அந்த மேல ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன பண்ணும், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். ஆனா இங்க என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்ப both are correct and reason is not explained. புரியுதா உங்களுக்கு? ஒரு கொஸ்டின்ஸை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு